நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம தீபிகா இருந்துன்னு என்னமா மல்லி இனிமே அந்த பக்கம் வந்த வச்சுக்க எதான ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளி விட்டுருவேன். நீ யாரு எப்படியா பட்டவன்றதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த என்கிட்ட வந்து நாடகம் நடிக்கிறது, அப்படி பண்றது இப்படி பண்றது, டிராமா வேலை கட்டுறது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நானும் குறிப்பிட்ட நேரம் வரையும் தான் பொறுமையா இருப்பேன். பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்ல. அதுக்கேற்ற மாதிரி நான் பொறுமையா இருக்கிற வரையும் உனக்கு நல்லது மவளை. என் பொறுமை மட்டும் கொஞ்சம் செதறிச்சு, அதுக்கப்புறம் செதற விட்டு போயிட்டே இருந்துருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம மல்லி சைலண்டா இருந்துன்னு நான் சொல்ல வரதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. சுடருக்கு எதிரான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆதாரம் அந்த வேலை அவர் கொண்டு இந்த இடத்த விட்டு நீ காலி பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கோவம் வந்துடுது. கோவம் வர்றதோட மட்டும் இல்லாம தாம் தூம் தடல் அப்படின்னு எக்கற ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சும்மா நம்ம மல்லி அங்க நம்ம தீபிகா இருக்காங்களா, அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இனிமே உள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற போலீஸ் அதிகாரிட்டு சொல்ல, அந்த பொம்னாட்டி வந்து அப்படியே சும்மா நம்ம மல்லியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள, அப்படியே மல்லி தவழ்ந்து 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 வந்து கீழே விழுறாங்க. அந்த விழும் போது நம்ம மனசே ஒரு பக்கம் உடஞ்சி போச்சுங்க. சுக்குநூறா என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மல்லியை கஷ்டப்படுத்துறாங்களே, ஏன் எதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள கண்டிப்பா இயலும். அதுக்கான ஆன்சர் எல்லாம் நம்ம கிட்டேயும் இருக்கு. அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருந்து சைலண்டா அந்த இடத்துல இருந்து போறாங்க. தீபிகா இருந்து சே எப்படி பண்ணாலும் இந்த மல்லி எப்ப பார்த்தாலும் நம்ம வழியில குறுக்க வந்துனே இருக்கிறாள், என்னைக்கான ஒரு நாளைக்கு அவளை போட்டு பொழக்காம வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு ரணகலத்தை வளர்த்துன்னு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம வெண்பா குட்டே, மறுபக்கம் நம்ம தீபிகாவோட பொண்ணு, அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோல இருந்து கீழே இறங்குறாங்க அவங்க வீட்டான. அந்த நேரத்துல நம்ம வெண்பா குட்டி சாக்லேட் கொடுத்து, இதோ பாரு நல்லா போய் சாக்லேட் சாப்பிடு, இந்த சாக்லேட் உனக்கு தான், நம்ம ரெண்டு பேரும் இனிமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த பக்கம் திரும்புது. உடனே அந்த இடத்துக்கு நம்ம தீபிகா அப்படியே சும்மா வேக வேகமா வந்து அப்படியே சும்மா அந்த பார்வை இருக்கு, பார்வையை பார்க்கும் போது அப்படியே சும்மா சுட்டு எரிக்குது. ஒரு பக்கம் சுட்டு எரிக்கிற சூரியனவே மிஞ்சிருவாங்க போல, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பார்வையால சுட்டு எரிக்கிறாங்க. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோபம் ஆத்திரம் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு, உங்களை பார்த்தா எனக்கு என்ன பார்க்குற மாதிரியே இருக்கு மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. உடனே அந்த பர்ஃபார்மன்ஸ்ல எல்லாம் பெண்ணி பாடால் எடுத்துட்டாங்க ஒரு பக்கம். உடனே அந்த சாக்லேட்டை தூக்கி வெண்பா கிட்டே கொடுத்துறாங்க. இதுக்கு மேலே என் பொண்ணு கிட்ட சாக்லேட் கொடுக்கறது பேசுறது இந்த வேலையில வச்சுக்கிட்டா வாயெல்லாம் உடச்சு போறோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. கோவத்துல கடா நீங்க எப்படி இருக்கீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. உடனே அந்த ஆட்டோக்காரர் இருந்து, ஏமா வெண்பா கிட்டே உனக்கு எதுக்குமா இந்த வேலை, நான் தான் அப்பயே சொன்னல இந்த அம்மா கொஞ்சம் டெரரானவங்க, சும்மாவே நம்மளை சீண்டி விட்டுருவாங்க, எதுக்கு என் வேலைக்கு நீ வேட்டு வைக்க பார்க்குறேன், நானே ஏதோ குழந்தைங்களா தான் ஏற்றின்னு வந்து இந்த மாதிரி பொல போட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்து சொல்ல, சரி அங்கிள் இனிமேல் நான் பண்ண தப்பு தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி ஆட்டோவில் ஏறி அமைதியாக உட்காந்து அங்கேருந்து வீட்டில் கூட்டினு வந்து விட்டுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு தீபக் வர, தீபக் வரதோட மட்டும் இல்லாமல் தீபக் கிட்ட நோண்டி கொஸ்டின் கேட்குறாங்க. மல்லி மேலே ஏன் இவ்வளோ கோவம், மல்லியை பார்த்தா மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆத்திரம், என்னாச்சு தீபிகாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களுக்கு ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிய வேண்டிய ஒரு உண்மை, ஒரு ரகசியத்தை நான் உடைக்க போறேன், ஆனா அதை கேட்டு ரெண்டு பேரும் ஷாக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மல்லி நீ கடந்த காலத்துல நீ வில்லேஜ்ல உன் அண்ணி கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இருந்த அந்த சமயத்துல நீ ஸ்கூட்டியில் அப்படியே சும்மா பறந்துகிட்டு போவ, அந்த இடத்துல கரெக்டா போஸ்ட்மேனா தினேஷ்னு ஒருத்தர் இருந்தாரு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆமா என்னோட நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த தினேஷ் அவரோட மரணத்துக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, அவன் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட நம்ம மல்லி கேட்க, உடனே நடந்தது என்ன, நடக்க போறது என்ன, இனிமே உன்னை எப்படி பழிவாங்க போறாங்க அப்படின்ற ரகசியத்தெல்லாம் நான் உடைக்க போறேன், அது மட்டும் இல்லாம அந்த தினேஷோட சாவுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, உன் மேல உயிரே வச்சுன்னு தான் அந்த தினேஷ், நீதான் உலகம், நீதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் பின்னாடி சுத்தின்னு இருந்தான். அப்படிப்பட்ட தினேஷ் வந்து உங்ககிட்ட கடிதத்தை ஒரு சமயத்துல நீட்டா, நீ அதுக்கு கோவப்பட்டு எங்க அண்ணன் என் அண்ணி தான் எனக்கு உலகம், அவங்கள தவிர மற்றதை எருமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கோவப்பட்டதா சொல்லி அவன் கொஞ்ச நாள் சாப்பிடாம ஈப்பிடாம எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீட்லயே தன்னை தானே அழிச்சுன்னு இருந்த லாஸ்ட்ல அவன் துருக்கு போட்டுன்னு இறந்துட்டான். அந்த மரணத்துக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிச்சு. தான் குடும்பத்தோட சந்தோஷமே தன் தம்பி தான் குடும்பத்தவே ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட தன் தம்பி இறந்த துக்கம் தாங்க முடியாம தீபிகா ரொம்பவே மன வேதனை பட்டுன்னு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் நான் அவள் வாழ்க்கையில் வந்தேன். அதுக்கப்புறம் தான் அவள் எப்படியானா போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வெறி வந்துச்சு. அந்த வெறியே அவளுக்குள்ள ஒரு போதையை உண்டாக்குச்சு. குற்றவாளியாக இருக்காங்களோ இல்லையோ, நிரபராதின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் அவன் குற்றம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஆழமாக நம்பி யாராக இருந்தாலும் சரி சைட்டாக விசாரித்து எல்லாருக்கும் ஒரே தண்டனையை கொடுத்துன்னு தான் தீபிகா. அது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதை நான் தட்டி கேட்டேன், என்ன தட்டி ஓரமாக உட்கார வச்சுட்டான். இதுக்கப்புறம் நீ எனக்கு கணவனாக இருக்கிற தகுதி இழந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே கோவப்பட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிட்டு என் பொண்ணே என்னை பார்க்க விடாம குடும்பம் மேலே குடும்பம் பண்ணிருந்தா என்னோட வாத திறமையால என் பொண்ணு ஞாயிற்றுக்கிழமை ஆனா என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்மிஷன் வச்சு அந்த பர்மிஷன் படி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் நடந்த விஷயம். அது மட்டும் இல்லாம
தினேஷ் நீ காதலிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் கண்டிப்பாக காதலிக்கல, நான் அவனுக்கு தெளிவாக எல்லாமே எடுத்து சொல்லிட்டேன்ல. அப்போ இருந்தும் எதுக்கு இந்த விபரீத முடிவு எடுத்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த விஷயத்தினால தான் தீபிகா மேலே கோபமாக இருக்காங்களா? யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கோவப்பட தான் படுவாங்க. ஏன்னா ஒருத்தர் தான் உலகத்தை விட்டு தான் வாழ்க்கையே அவங்க தான் சொல்லிட்டு நினைக்கிற போது அவங்க இல்லாத போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை ஹேண்டில் பண்ணி அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணி போயிட்டா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கான். இல்லை முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணால் அது எதுவுமே ஒரு பக்கம் நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான் போல். இப்போ என்ன தாண்டா பண்ணுறது, ஏது தாண்டா பண்ணுறது, எல்லாமே ஒரு பக்கம் தலைகீழாக மாறிடுச்சு. மாறட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தாங்க நாம் இந்த வீடியோவில் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சீரியல் வந்து சீக்கிரம் முடிவுக்கு வரப்போதா இல்லையா, எத்தனை எபிசோட் வரையும் வரும், அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபிகாவும் மறுபக்கம் மல்லியும் நண்பர்களாக மாறுவாங்களா மாற மாட்டாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை நீங்கள் தெரிவிங்க. நீங்கள் சொல்கிறதுல எது நடக்குதோ அவங்களுக்கு செம்மையான ஒரு அருமையான ஒரு கிஃப்ட் காத்துன்னு இருக்குது. அந்த கிஃப்ட் கூப்பன் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நம்ம என்ட்ரி இதை கொடுக்க போகிறோம். அதில் என்ட்ரி பண்ணிட்டு யார் யார் வரீங்களோ கண்டிப்பாக அந்த கிஃப்ட் கூப்பனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஜாயினிங். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.